வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 7/3/2025 குரோதி ஆண்டு மாசி மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். கும்ப லக்கணம் இருப்பு இன்று 1 நாளிகை 16 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:26க்கு. கரணன் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:03 வரை. அஷ்டமி பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:37 வரை ரோஹிணி பின்பு மிருகசீரிடம். நாமயோகம் இன்று அதிகாலை 12:28 வரை விஸ்கம்பம் பின்பு இரவு 9:50 வரை பிரிதி பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று அதிகாலை 2:59 வரை பத்திரை பின்பு பிற்பகல் 2:03 வரை பவம் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:25 வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை 4:37 வரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லது. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்கள்ல உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. இப்போ வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் பால் காவடி உற்சவம், கோவை ஸ்ரீ கோணியம்மன் இந்திர விமானத்தில் தெப்ப உற்சவம். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கு உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதே போல் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை அன்று வழிபட வேண்டிய அன்னபூரணி தேவிங்க. இப்போ அகில உலகிற்கும் அன்னம் வழங்கக்கூடிய இந்த அன்னபூரணி தேவியை பற்றி நம்ம அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாதுங்க. அதனால தாங்க இந்த அன்னபூரணி அம்மனை வெள்ளிக்கிழமை அன்று வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் முக்கியமாக இருக்குங்க. காசி கங்கை கரையில் அருள் புரியக்கூடிய இந்த அன்னபூரணி தேவி பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா அச்சய பாத்திரம் கொண்டு உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவு வழங்குவதாக ஐதீகமாக இருக்குங்க. அதன் காரணமாகவே சிவபெருமானும் ஒரு சமயம் தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை அன்னபூர்ணியிடம் உணவு வாங்கியதன் மூலமாக நீக்க பெற்றார் என்றும் கூறப்படுதுங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த அன்னபூரணி தேவியை முறைப்படி நீங்கள் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் என்றென்றும் எதற்கும் பஞ்சமே ஏற்படாதுன்னு சொல்லுதுங்க. அப்போ குடும்பத்தில் பட்டினி, பசி, நோய், வறுமை, தரித்திரம் இதெல்லாம் நீங்கி பொருளாதார நிலை மேம்படக்கூடுங்க. அதே போல் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா உணவு கிடைத்திட அன்னபூரணி தேவி அருள் பாலிக்கிறாருங்க. அந்த முறையில் நம்ம அன்னபூரணி தேவியை நம்ம முறையாக விரதம் இருப்பதனால அப்போ ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னா வளர்பிறை செவ்வாய், வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி, அமாவாசை தினங்களில் அன்னபூரணி தேவிக்கு விரதம் இருந்து பூஜை செய்வது, வழிபடுவது சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. அப்போ அன்னபூரணி விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி காலை முதல் மாலை வரை விரதம் அனுஷ்டிக்க வேண்டுங்க. வீட்டினுடைய பூஜை அறையை சுத்தம் செய்து பச்சரிசினால கோலையிட வேண்டுங்க. ஒரு பலகையின் மீது வெள்ளை துணியை போட்டு அதன் மீது ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசி, தானியங்களை வைக்க வேண்டுங்க. பிறகு அக்கிண்ணத்தில் சிறிய அன்னபூரணி சிலையை வைத்து வழிபட வேண்டுங்க. மாலை 6 மணி அளவில் பூக்களால் அர்ச்சனை செய்வது, விளக்கேற்றி நைவேத்தியம் செய்து பூஜை செய்திட அன்னபூரணியுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. காசியில் உள்ளவர்கள் இவ்வாறு இந்த அன்னபூரணியை வணங்கி தினமும் 8 முறை வலம் வருவதால் அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் மிகுந்த சந்தோஷமாகவும் இருக்காங்க. அதே போன்று தாங்க இந்த அன்னபூரணிக்கு எங்கெல்லாம் சந்நிதி உள்ளதோ அங்கு வலம் வருவது மிக நல்லது. ஒருவேளை வலம் வர முடியாதபடி சந்நிதி அமைக்கப்பட்டு
ஏற்பட்டிருந்துச்சுன்னா அன்னபூரணி முன்பு அமர்ந்து ஒரு 8 நிமிடம் ஏதாவது தெரிந்த மந்திரத்தை கூறி வணங்கிட உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடியவங்களாக இந்த அன்னபூரணி தேவி உங்களுக்கு அருள் பாலிக்கிறாருங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணம் மேற்கொள்வதற்கு மிக ஏற்ற நாள், விவசாய பணிகளை செய்ய மிக சிறந்த நாள், பற்களை சீர் செய்வதற்கு மிக உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு மிக நல்ல நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச லக்கணம் இருப்பு இன்று காலை 8:45 மணி முதல் 10:29 மணி வரை, ரிஷப லக்கணம் 10:30 மணி முதல் 12:32 மணி வரை, மிதுன லக்கணம் 12:33 மணி முதல் 2:43 மணி வரை, கடக லக்கணம் 2:44 மணி முதல் 4:52 மணி வரை, சிம்ம லக்கணம் 4:53 மணி முதல் 6:54 மணி வரை, கனி லக்கணம் 6:55 மணி முதல் 8:54 மணி வரை, துலாம் லக்கணம் 8:55 மணி முதல் 10:59 மணி வரை, விருச்சக லக்கணம் உங்களுக்கு 11 மணி முதல் 1:11 மணி வரை, தனுசு லக்கணம் 1:12 மணி முதல் 3:18 மணி வரை, மகர லக்கணம் 3:19 மணி முதல் 5:12 மணி வரை, கும்ப லக்கணம் 5:13 மணி முதல் 6:59 மணி வரை, மீன லக்கணம் 7 மணி முதல் 8:40 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நம்ம வேண்டும்னு நினைச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க. அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதே போல் 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான, அதாவது ஒவ்வொரு நாளுக்குரிய ஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்பட்டு வாங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. அப்போ சித்தர்கள் உலக நன்மைக்காகவும் தன்னுடைய தனி மனிதர்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவங்க மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பொக்கிஷத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் விருப்பம் இருந்தால் பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால தாங்க ஹோரை அறிந்து செயல்படுங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் இதில் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் உங்களுக்கு அதிக நன்மைகளை அற்புதமாக செய்யுங்க. அப்போ இந்த சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை தவிர்த்துருங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதில் சில முயற்சிகள், உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான முன்னேற்றங்கள் இதெல்லாம் இதில் இருக்குது. அதற்குண்டான சில செயல்பாடுகளை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அதற்கும் உங்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படு காண்பீங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிர ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை புதன் ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சந்திர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சனி ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை குரு ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை செவ்வாய் ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சூரிய ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிர ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை புதன் ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சந்திர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சனி ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை குரு ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சூரிய ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை புதன் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சந்திர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சனி ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை குரு ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை செவ்வாய் ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சூரிய ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சுக்கிர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை புதன் ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சந்திர ஹோரை. இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சுக்கிர ஹோரை மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சுக்கிர ஹோரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களத்திரம், அழகு, கவர்ச்சி, சுத்தம், பொருளாதாரம் ஆகிய விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்கிர பகவான் தாங்க. அப்போ இந்த சுக்கிர பகவான் அனைத்து சுபகாரியங்களுக்கும் நீங்கள் இந்த சுக்கிர ஹோரையை பயன்படுத்தலாமுங்க. வீடு வாங்குறதாக இருந்தாலும் சரி, நிலம் வாங்குறதாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, யோகம் இதெல்லாம் இருந்தாலும் சரி, ஆடை ஆபரணங்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு ஹோரைனா அது சுக்கிர ஹோரை தாங்க. நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா, பெண்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த சுக்கிர ஹோரையில் எந்த முயற்சிகள் பண்ணாலும் அந்த முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய விஷயங்கள்ல இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு அனைத்து விதத்திலையுமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால தாங்க சொல்கிறேன், ஒவ்வொரு பெண்களும் வீட்டு தேவைக்கு உண்டான முன்னேற்றத்திற்கு உண்டான எந்த வளர்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அனைத்து வளர்ச்சிகளுக்குமே நீங்கள் சுக்கிர ஹோரையில் ஆரம்பிங்க. அதிக நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. விவசாயம் செய்வதற்கு மிக ஒரு சிறந்த ஹோரைங்க. பயணங்கள் செய்யலாம், பண பரிமாற்றம் போன்றவற்றிற்கும் இந்த சுக்கிர ஹோரை மிக ஒரு சிறப்பான ஒரு ஹோரையாக இருக்குங்க.
இன்றைய நாள் வந்து வெள்ளிக்கிழமைங்க. அப்போ வெள்ளிக்கிழமைனாலே அனைத்து தீய சக்திகளுக்கும் அசுரர்களுக்கும் எதிராக போராடி வெற்றி பெற்ற துர்க்கை அம்மனுக்கு ஒரு மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் துர்க்கையை வழிபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பல வண்ண நிறை உடைகளை அணிந்து கொண்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அணிந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் தடைகள் ஏற்படாது. அதே போல் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் கடகம், கன்னி, துலாம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையுமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 3ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சூரியன் சனி பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அதே போல் விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு புதன் சுக்கிரனுடைய சேர்க்கையும் பெற்று பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு செயல்பாடுகளையுமே சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ புதிய தொடர்புகள் இன்று உங்களுக்கு மிகுந்த ஒரு பயனை தரக்கூடியதாக இருக்குங்க. அப்போ எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படுதுங்க. எதிர்காலம் தொடர்பான சில முயற்சிகளில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. இன்றைய நாள் விவசாயம் சார்ந்த ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா மேன்மைகள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. அதே போல் வியாபார பணிகளில் உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்பட போகுதுங்க. இதே போல் வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. திறமைக்கு உண்டான சில அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்க பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதனால் எதிலுமே நீங்கள் இன்றைய நாள் வெற்றிகள் ஏற்பட காண்பீங்க. எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு அதிகமாகவே இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். எதிர்பாராத சில செலவுகளுமே உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாகவே இருக்குதுங்க. உறவினர்களுடைய வருகையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப நிகழ்ச்சிக்கு ஒன்றான சில பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடுங்க. அதை ஒரு திருமண நிகழ்வுகள் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை உங்களுக்கு நல்லபடியாக முடிய காண்பீங்க. அலுவலகத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையே அதிகமாக இன்றைய நாள் காணப்படுங்க. வியாபாரத்தில் விற்பனை மிக சிறப்பாக இருக்குங்க. லாபங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணியாளர்களால் சில பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க. பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலையும் கொஞ்சம் கால தாமதங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிட சூழல் உங்களுக்கு உகந்ததாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு சில இடைஞ்சல்கள்லாம் ஏற்படக்கூடும். பணிச்சுமை உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாமுங்க. அப்போ அசௌகரியமான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைய நாள் காணப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு சில மனதளவில் சில வருத்தத்தை எல்லாம் ஏற்படுத்துங்க. பணியாளர்களுடைய செயல்களால் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி எல்லாம் சற்று குறைந்து காணப்படுங்க. இருந்தாலும் உங்களுடைய வியாபாரத்திலையும் தொழிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. சில மன கஷ்டங்கள் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தால் கூட வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனை லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. அதே போல் காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாக உங்கள் துணையுடன் நல்லுறவை பேணி மகிழ்ச்சியுடன் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ மனைவியுடன் சேர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கலந்து பேசும் பொழுது உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா மனதளவில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுது. எதையுமே என்கிட்ட கேட்டு தான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் ஏற்படும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுங்க. இப்போ குடும்பத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுங்க. கல்வியில் அவங்களுடைய போட்டித் தேர்வுகளில் எதில் கலந்து கொண்டாலும் அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் காணப்படுது. முழு முயற்சியுடன் செயல்படும் பொழுது நிச்சயம் வெற்றி ஏற்படும். அதே ஆசிரியர்கள் மத்தியில் நல்மதிப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த இன்றைய நாள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க.
நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் போன்ற சில வகைகளில் உங்களுக்கு சில பணமெல்லாம் உங்களுக்கு நிதி நிலைமையெல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ கடின உழைப்பிற்கான ஒரு ஊதியம் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பொதுவாக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடமான ஒரு ஆற்றல் உங்களிடம் இருப்பதால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. இருந்தாலும் சில விஷயங்களில் கிளைமேட் சேஞ்சஸ் காரணமாக சளி இருமல் போன்ற சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அதுதான் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று பணவரவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய காணப்படுது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத செலவுகளால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உண்டாக்கி கொடுக்குங்க. கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுது. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 2ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சூரியன் சனி பகவானுடைய சேர்க்கை இருக்குங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் ராகு புதன் சுக்கரனுடைய சேர்க்கையும் பெற்று பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ முக்கிய இலக்குகளை அடைய நீங்கள் நிச்சயம் இன்றைய நாள் திட்டமிடலாமுங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ இன்று முக்கிய முடிவுகளுக்கு எடுக்க மிக உகந்த நாளாக இருக்க போதுங்க. உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை இன்றைய நாள் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகள் பற்றிய சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரம் தொடர்பான பயணங்களில் கொஞ்சம் அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். தந்தை வழி உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் எல்லாம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மாற்றமான சில அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் எளிதாக கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சுபகாரியங்கள் தொடர்பான முடிவுகளில் நீங்கள் விவேகத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மன உறுதியுடன் முடிவெடுத்து நீங்கள் செயல்படுவீங்க. இன்றைய நாள் சிலருக்கு குடும்பத்துடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படக்கூடுங்க. சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட மகிழ்ச்சியான ஒரு செலவாகவே இந்த நாள் இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் உரிய சிகிச்சையினால் உங்களுக்கு உடனே நிவாரணமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கக்கூடுங்க. அதே போல் வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் நல்ல அதிக வாய்ப்புகள் எல்லாமே தென்படுதுங்க. அப்போ நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அப்போ நீங்கள் எதிலுமே இன்றைய நாள் தைரியத்துடன் செயல்படலாமுங்க. நீங்கள் பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ உங்களுடைய அணுகுமுறையில் மனதில் பார்த்தீங்கன்னா உறுதி காணப்படும். தொழில் வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. இன்றைய நாள் விற்பனையின் லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. அப்போ தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுது.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் சிறந்த ஒரு அமைதியான தருணங்களை எல்லாம் இன்றைய நாள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா இனிமையான ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு இருவருடைய மனதும் பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்துடன் இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளுங்க. அதனால் இருவருக்குமே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெளியிடங்களில் சென்று நீங்கள் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் மிக அற்புதமான ஒரு வளர்ச்சி எல்லாம் உங்களுக்கு காணப்படும். அவங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் எதுலேயுமே இன்றைய கவலைப்பட வேண்டாம். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் மிக சிறந்த முறையில் இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. லாபம் தரும் புதிய முதலீடுகளில் நீங்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படலாமுங்க. அதனால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக உங்கள் வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் நிதி நிலைமையிலையும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இன்று உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மன உறுதி தாங்க காரணம். அதனால் மன உறுதி ஆரோக்கியத்தை உங்களுக்கு நல்லபடியாக வைத்திருக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ மனதை திடனாக வைத்திருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக உங்களுக்கு காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சில மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க. அதனால் பொறுமையும் நிதானத்தையும் நீங்கள் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பாராத பணிச்சுமையின் காரணமாக உங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா அசதி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக காணப்படுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய சகோதரர்களால் சில சங்கடங்கள் உண்டாக காண்பீங்க. அப்போ சகோதரர்கள் வழியில் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன் சனி பகவானுடைய சேர்க்கை இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் ராகு புதன் சுக்கிரனுடைய சேர்க்கையும், அதே போல் விரயஸ்தானத்தில் குரு சந்திரனுடைய சேர்க்கையும் பெற்று பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக காணப்படக்கூடிய ஒரு நாளுங்க. அதனால் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி காண்பீங்க. அதே போல் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் எடுக்கலாமுங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே துணிந்து தைரியத்துடன் எடுக்கலாமுங்க. எல்லா முடிவுகளுமே உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்க கொடுங்க. அதே போல் உங்களை விலகிச் சென்றவர்கள், உங்களிடமிருந்து விலகிச் சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. விவசாய பணிகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பொறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மனதளவுலையும் சரி, அதே போல் உங்களுடைய நாட்களாக இருந்தாலும் சரி, அந்த நாட்களில் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தையும் புதிய மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு உயர்வுகள் நிச்சயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணிவும் நிதானமும் மிக
தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று சகோதரர்களால் பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் யோகமும் ஏற்படுதுங்க. எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமாராக இருக்குமென்னு சொல்லணும்னா அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு உங்களுடைய நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. பணியாளர்கள் நல்லபடி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுமூகமான ஒரு சூழ்நிலைகள், பணி நடக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய ஒரு உகந்த நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையாக மேற்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. மேலதிகாரிகளுடைய பார்வை உங்கள் மீது விழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்களும் இல்லாட்ட கூட உங்களுடைய திறமைக்கு தகுந்தாப்புல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய இனிமையான வார்த்தை மற்றும் நேர்மையான சில அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையை மகிழ்விக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்த நாளாக இருக்குது. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு எதிலுமே வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய துணைவியார் உங்களுக்கு இன்றைய நாள் உறுதுணையாக இருக்கக்கூடிய பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. எதிலுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் அதே போல் கல்வியில் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டாங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இருந்தாலும் வெளியிடங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு செல்ல சொல்லுங்கள். அது உங்களுக்கு இன்றைய நாள் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு பாராட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு ஊக்கத்தொகை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் நிதி நிலைமையிலே இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவில் உங்களுடைய திறமைகள் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாங்க. அதனால் இன்றைய நாள் வலிமையாக உங்களுடைய மனதளவில் உங்களுடைய வலிமையை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தால் கூட வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை எல்லாம் முற்றிலும் தவிர்த்துருங்க. எண்ணெய் பதார்த்தங்களை எல்லாத்தையும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் அரசு சார்ந்த உதவிகள் முற்றிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உயர் அதிகாரிகளால் ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு காணப்படுது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் இன்றைய நாள் கலகலப்பான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் சனி பகவானுடைய சேர்க்கையும் பெற்று பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் ராகு புதன் சுக்கிரனுடைய சேர்க்கையும், அதே போல் லாபஸ்தானத்தில் குரு சந்திரனும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணம்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். இன்று நீங்கள் சிறந்த திட்டங்கள் மூலம் நல்ல ஒரு பயனுள்ள செயல்பாடுகளை எல்லாம் பயன்பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் செய்வீங்க. வியாபாரத்தில் நல்ல பணிகளில் நல்ல லாபங்கள் எல்லாமே மேம்படக்கூடுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ சமூக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் பொறுப்புகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்களை நீங்கள் முன்னின்று செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கக்கூடும். அதே போல் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாகவும் அமையக்கூடுங்க. இப்போ உறவினர்கள் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எதுக்காக இருந்துச்சுனாலும் அதையெல்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. உங்களுடைய பயணத்தின் போதும் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்குங்க. பணியிடத்தில் அதன் காரணமாக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு பயணங்கள் எல்லாமே மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் நேரிடும். வியாபாரத்தில் விற்பனையின் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாகவே காணப்படுது. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிக்கு பாராட்டுக்கள் பெறும் வகையில் இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட காண்பீங்க. கூடுதல் பொறுப்பு கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுதுங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் உங்களுடைய லாபம் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு அளவுக்கு இல்லாட்டா கூட உங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நண்பர் வீட்டு திருமணத்தில் எல்லாம் நீங்கள் பங்கு கொண்டு மகிழக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குங்க. இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய இருவருடைய நல்லிணக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதளவில் புரிந்து கொண்டு உங்களுடைய நல்லிணக்கம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கல்விக்கு உண்டான சில செலவுகளை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் கட்டாயங்களும் ஏற்படும். அதே போல் அவர்களுடைய படிப்பு விஷயத்தில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாமுங்க. அவர்கள் படிப்பில் முழு ஆர்வத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் இன்றைய நாள் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அவர்களுக்கு எதில் நீங்கள் அவங்க போட்டியில் ஈடுபட்டாலும் அந்த போட்டியில் வெற்றி பெறுவாங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்று வலுவான ஒரு நிதி ஆதாரத்தை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகுது. அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பு ஆற்றலும் இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்திலையும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தந்தையினுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி வேலை பூமி சம்பந்தமான காரியங்கள் வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி
கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் சூரியன் சனி பகவானுடைய சேர்க்கையும் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்தில் ராகு புதன் சுக்கிரனுடைய சேர்க்கையும், 10ஆம் பாவத்தில் குரு சந்திரனுடைய சேர்க்கையும் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய இனிமையான சுவாபம் பிறரிடம் உங்கள் மீதான நல்ல எண்ணத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ உங்களுடைய மன உறுதியும் நம்பிக்கையும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படும்னு சொல்லலாமுங்க. போட்டிகளில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே இன்றைய நாள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் இருக்குதுங்க. நவீன தொழில்நுட்ப விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. எதிலுமே துரிதத்துடன் செயல்பட்டு முடிப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே பார்த்தீங்கன்னா எடுத்தால் அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு சக்தியும் உங்களுக்கு உத்வேகமும் உங்களுக்கு அதிகமாக காணப்படுதுங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் செயல்படுவீங்க. அப்போ எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு பொருள் சேர்க்கைக்கு இதற்குண்டான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய காணப்படுதுங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய தேவை அறிந்து இன்றைய நாள் பண உதவிகள் எல்லாமே உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. சிலருக்கு உறவினர்கள் வீட்டிலிருந்து விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுமுங்க. அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் பணிகளில் ஈடுபட்டு அந்த பணிகளில் நீங்கள் நல்ல ஒரு நன்மதிப்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. அதிகாரிகளுடைய பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கப்பெறும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகள் இடத்துல சவால்கள் எவ்வளவு பெரிய சவால்களாக இருந்தாலும் உங்களுக்கு எளிதாக கையாளக்கூடிய ஒரு பக்குவம் உங்களிடம் காணப்படுதுங்க. அப்போ எதையுமே அனுசரித்து பொறுமையாகவும் நிதானத்தோடும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை உங்களுக்கு இன்றைய நாள் நிறைய காணப்படுது. வியாபாரத்தில் நீங்கள் நினைத்தபடி பார்த்தீங்கன்னா நல்ல லாபமும் உங்களுக்கு விற்பனையும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய காதல் ஜோடிகளாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு காணப்படுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அரவணைப்பு அந்யோன்யம் இதெல்லாம் எப்படி தென்படுதோ அதுபோல் காதல் ஜோடிகளுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படுது. இன்றைய நாள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா நல்லிணக்கம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதனால் உறவுகளை பற்றி இன்றைய நாள் எதுலேயுமே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அதே போல் அவங்களுடைய ஆர்வம் குறையும் பொழுது நீங்கள் அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நபராக கூட இருந்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ குழந்தைகளுக்கு கல்வி மட்டும்தான் இப்போதைய முக்கியத்துவமாக இருக்கும். அப்போ கல்விக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொடுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இன்றைய நாள். அப்போ பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செலவு செய்வீங்க. பண தேவை உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய மனதளவில் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுதுங்க. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எடுத்தோம்னா இன்றைய நாள் மனதில் பார்த்தீங்கன்னா மன உறுதி மன தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படுதுங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன உபாதைகள்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் சரியாகிவிடக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் கொஞ்சம் துரிதமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நண்பர்களால் நல்ல ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபார பணிகளில் நல்ல லாபங்களும் உங்களுக்கு வியாபாரம் நல்ல மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க.
குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும் 6ஆம் பாவத்தில் சூரியன் சனி பகவானுடைய சேர்க்கையும் இருக்குங்க. அதே போல் களத்திரஸ்தானத்தில் ராகு புதன் சுக்கிரனுடைய சேர்க்கையுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் குரு சந்திரனுடைய பயணமும் 10ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்படக்கூடிய எந்த ஒரு தடைகளை கூட நீங்கள் எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உத்தியோக பணிகளில் உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப ஒரு உயர்வு எல்லாமே இன்றைய நாள் காணப்படும். பாக பிரிவினை தொடர்பான சில முயற்சிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ வியாபார பணிகளில் வேலையாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் வியாபாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா பிறரிடம் இருந்து மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. மனதை உறுத்தி வந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செல்லுங்க. விருந்து கேளிக்கைகளில் விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே ஏற்படுங்க. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு காணப்படுங்க. அதனால் எதுலேயுமே நீங்கள் மனதளவில் பார்த்தீங்கன்னா சமநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருந்தால் கூட சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையோடு இருந்தீங்கன்னா எதையுமே உங்களால் சமாளிக்க முடியுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக பார்த்தீங்கன்னா குறித்த நேரத்திற்கு உங்களுடைய பணிகளை எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. எந்த ஒரு வேலையிலையுமே நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய சிறப்பான திறமைகளை உங்களுடைய மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடு பொறுமையோடு நீங்கள் கையாளக்கூடிய ஒரு நபராக இன்றைய நாள் காணப்படுவீங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுங்க. இதனால் இருவருமே பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் உங்களுக்கு வாய்க்க பெறுங்க. அதனால் இன்றைய நாள் வந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே விட்டு கொடுத்து செல்வீங்க. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு அடுத்தவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கல்வி இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்கள பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாமுங்க. அவர்களுடைய படிப்பு முன்னேற்றம் இதெல்லாமே மிக சிறப்பாக அற்புதமாக காணப்படுதுங்க. அப்போ குழந்தைகளை நீங்கள் கொஞ்சம் கண்காணித்து கொண்டிருந்தீங்கனாலே போதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு திறமை உங்களிடம் காணப்படுங்க. அதனால் உங்களிடம் காணப்படக்கூடிய பணத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செலவு செய்து திருப்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியம் இன்று உங்களுக்கு ஆற்றலும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படுதுங்க. அதனாலே உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய உறவினர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெளிவட்டார தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதுலையுமே நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வழக்குகள் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் தீர்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபார ரீதியான எதுலையா இருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்பட காண்பீங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க.
சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சனி பகவானுடைய சேர்க்கையும், 6ஆம் பாவத்தில் ராகு புதன் சுக்கிரனுடைய பயணமும் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு சந்திரனுடைய சேர்க்கையும் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்கள்லையுமே நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருந்தால் தான் இன்றைய நாளை நீங்கள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மாற்ற முடியுங்க. அப்போ பிரச்சனைகளை சமாளிக்க இயலும். இதன் மூலமாக தான் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே எளிதாக எடுத்துக்கொண்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே எளிதாக நீங்கள் சமாளித்து விடலாம். ஆன்மீக இசை கேட்பது, பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு இன்றைய நாள் மன ஆறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கலைத்துறை பணிகளில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாமுங்க. சமூகம் பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ மனம் விட்டு பேசுவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய அமைதி உண்டாகக்கூடுங்க. எதிலுமே சற்று சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உத்தியோக ரீதியாக சில மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடும். தொழில்நுட்பத்தை பார்த்தீங்கன்னா அதன் விஷயங்களில் உங்களுடைய நுணுக்கங்கள் ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கனிவான பேச்சுக்கள் மூலம் உங்களுக்கு நன்மதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாம் இன்றைய நாள். அப்போ உற்சாகமாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளவங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உங்களுக்கு செலவுகள் எல்லாம் செய்ய நேரிடக்கூடுங்க. அதனால் கையிருப்பு சில விஷயங்களில் நிதி நிலைமை உங்களுக்கு கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை எல்லாம் வாழ்க்கை துணையோட பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மனதளவில் ஒரு ஆறுதலாக இருக்குங்க. அப்போ பணிச்சுமை அதிகரித்தால் கூட உங்களுக்கு சோர்ந்து விடாமல் செய்து முடிப்பீங்க இன்றைய நாள். அப்போ வியாபாரம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதனால் இன்றைய நாள் பைரவரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முறையாக திட்டமிட்டீங்கன்னா பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றலாமுங்க. அதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தொழிலில் உங்களுக்கு இதுவரை இருந்த ஒரு சுணக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கக்கூடிய அதோட முயற்சிகளில் உடைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சுறுசுறுப்பின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசுனீங்கன்னா கவனமற்ற வார்த்தைகளால் பேச வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. அதனால் உறவில் சில மகிழ்ச்சிகளை கெடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அமைஞ்சிரும். அதனால் மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமையோடு நிதானத்தோடு இருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறு சிறு ஒரு தடைகள் தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடனும் அவங்கள கவனிச்சுக்கோங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக இன்றைய நாள் பணம் இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்போ புதிய நபர்கள் உங்களுக்கு அருகில் இருந்தாலும் பணத்தை நீங்கள் அவரிடம் கொடுக்காதீங்க. தெரிந்த நபர்களாக இருந்தாலுமே உங்களுக்கு பணத்தை யாரிடமே இன்றைய நாள் தவறாமல் இருப்பது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கண் மற்றும் பல்வலி ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. அப்போ தகுந்த மருத்துவ சிகிச்சை நீங்கள் மேற்கொள்வது தான் இன்றைய நாள் மிக சிறந்ததுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கொஞ்சம் கராராக இருப்பது மிக நல்லதுங்க. கொஞ்சம் கண்டிஷனோடு இருங்க. வெளியிடங்களில் எண்ணெய் பதார்த்தங்கள், வெளியிடங்களில் உணவு உட்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள், கார வகை உணவுகள் இதெல்லாம் தவிர்த்தீங்கனாலே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. தினசரி பார்த்தீங்கன்னா நடைபயிற்சி நடங்க. உங்களுக்கு யோகா, தியானம், ஆன்மீகம் இதெல்லாம் உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடைபயிற்சி நடப்பது உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுங்க. வெறுங்காலில் நடந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்குங்க.
அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அரசாங்கத்து சார்ந்த ஏதாவது ஒரு காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சிக ராசி, விருச்சிக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சூரியன், சனி பகவானுடைய சேர்க்கை இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் ராகு, புதன், சுக்கிரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் குரு, சந்திரனுடைய பயணங்கள்லாம் இருக்குங்க. அதே போல் அஷ்டமத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் அதிகமாக தேவைப்படுதுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடினமாகவும் திட்டமிடுதலுடன் உழைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ இன்றைய நாள் அதிர்ஷ்டம் சற்று குறைந்து காணப்படுங்க. இப்போ திடீர் வரவுகள் உங்களுக்கு சில விஷயங்களில் ஏற்படக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு மிக அவசியமாக இருக்குங்க. தன வரவுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. தந்தை வழியில் வீண் செலவுகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படும். அதே போல் புதுவிதமான பொருட்சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ எதிர்கால முதலீடுகள் இதெல்லாம் பற்றி சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கலைத்துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய ஒரு போட்டி நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. எந்த முடிவையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து முடிவெடுப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மற்றவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானத்துடனும் இருப்பது அவசியங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கவனமுடன் இருங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போலவே இருக்குங்க. அப்போ பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய வேலையாட்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடைய வளர்ச்சி காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பற்ற ஒரு தன்மையை உணர்வீங்க. அப்போ அவர்களுடைய பணிகளில் நீங்கள் முன்னின்று நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இது உங்களுக்கு மனதளவில் கவலைகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாள் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் போல் உங்களுக்கு சுமாராக தாங்க இன்றைய நாள் காணப்படுது. தொழிலில் வளர்ச்சி பற்றி சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமுடனும் நடந்து கொள்வது நல்லது. பொறுமையோடு பேசுங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் எடுத்தறிஞ்சு பேச வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லை. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை எப்போதுமே நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. விட்டு கொடுத்து சென்றீனாலே யாருமே கெட்டு போவதில்லைங்க. அதனால் விட்டு கொடுக்கறதுக்கு 2 பேருமே தயாராக இருக்கணும். யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் கோபத்தில் பேசுனாங்கன்னா ஒரு ஆள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கல்வியில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. ஆசிரியர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு மாணவனாக பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க.
நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்ற இறக்கம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. அதோட ஆவணங்களை நீங்கள் முறையாக பராமரிக்க வேண்டியது மிக நல்லதுங்க. நிதி நிலைமையில் அனாவசிய செலவுகளை எல்லாம் தவிர்த்து விடுங்க. அது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. தியானம், யோகா, நடைபயிற்சி இந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு மன நிறைவும் மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உடல் நலனில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் எல்லாம் இன்றைய நாள் காணப்படுது. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. எண்ணெய் பதார்த்தங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்ப்பது நல்லதுங்க. அதே போல் இன்றைய நாள் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தாய் வழி உறவினர்களில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது கொஞ்சம் கால தாமதங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உறவினர்கள் வருகையால் இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பண மதிப்பு கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சூரியன், சனி பகவானுடைய சேர்க்கை இருக்குங்க. 4ஆம் பாவத்தில் ராகு, புதன், சுக்கிரனுடைய சேர்க்கையும், அதே போல் உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் குரு, சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன தைரியம், உறுதி இதெல்லாம் உங்களுக்கு அதிக நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் உறுதியாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கினாலும் உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. அதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. யோகமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. உங்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஒரு ஆர்வமின்மை இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. வருமானத்தில் உங்களுக்கு திருப்தியான ஒரு சூழல் அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், நீங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான ஆசைகள் எல்லாமே ஏற்படும். வியாபார பணிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். உங்களுடைய தாய் வழி உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உங்களுடைய உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள், வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். அதில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்க போது. மாலை வேளையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு எல்லாமே உங்களுக்கு கரையக்கூடுங்க. இப்போ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தான் காணப்படுது. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நலன்களை சேர்க்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை, தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளுக்கான பாராட்டுக்களை எல்லாம் பெருகக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு அதிக லாபங்கள் கொடுக்கக்கூடியதாகவும் தொழிலில் இருக்குதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய கூடுதல் ஆற்றல்லாம் அதிகமாகவே காணப்படும். தன்னம்பிக்கை, தைரியம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. பணியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவீங்க இன்றைய நாள். தொழில் வளர்ச்சி உங்களுக்கு லாபங்களை ஈட்டி கொடுக்கதாக இன்றைய நாள் அமைய போகுது.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா நட்போடு பழகுவீங்க. இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இருவரும் பார்த்தீங்கன்னா உண்மையாக பழகக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்குங்க. இதனால உறவுல மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கு. குழந்தைகளுக்கு கல்வியில இருந்து வந்த ஒரு ஆர்வமின்மை இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால சிறப்பாக நீங்க இனிமேல் வரும் காலங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணப்புழக்கம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. இப்போ உங்களுடைய சேமிப்பு எல்லாமே அதிகரித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் துடிப்பான ஒரு மனநிலையுடன் காணப்படுவீங்க. இதனால உங்களுக்கு குடும்பத்துல ஆரோக்கியம் மிக சிறப்பாகவும் சீராகவும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைய நாள் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத சில பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சூரியன், சனி பகவானுடைய சேர்க்கையும், 3ஆம் பாவத்தில் ராகு, புதன், சுக்கிரனுடைய பயணங்கள்லாம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு, சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய திட்டங்களை நீங்க செயலாற்ற வேண்டும் அப்படின்னா சில விஷயங்களை முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள்ல விரைந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் துணிந்து செயல்படுங்க. இன்றைய நாள் வெற்றிகள் உங்கள் பக்கம் இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய முயற்சிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அதனோட பலன்கள் பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமையுங்க. அப்போ சுபகாரியம் தொடர்பான ஒரு எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பொருளாதார முன்னேற்றத்திற்கான சில சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுங்க. தவறிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பொருளாதாரத்துல முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. உடன் இருப்பவர்களோட ஆதரவுகால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. முதலீடு சார்ந்த வர்த்தகத்துல இருந்தீங்கன்னா பெரிய லாபங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. போட்டிகள்ல கலந்து கொண்டு வெற்றி காண்பீங்க இன்றைய நாள். அப்போ ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். உடல் நலத்துல கொஞ்சம் சிறப்பு கவனம்லாம் நீங்க தேவைப்படுதுங்க உங்களுக்கு. அப்போ குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் நெருக்கம்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. இன்று நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ சிலருக்கு தந்தையோட அவங்களோட மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஆதாயங்களும் உண்டாகக்கூடும். சகோதரர் வகையில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா சில மகிழ்ச்சிகள் உண்டாகும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க.
தாய் வழி உறவினர்களால் காரிய அனுகூலம்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்கு. இன்றைய நாள் விநாயகரை தியானித்து வழிபட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சற்று அதிகரிக்க கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான பலன்கள் உங்களிடம் காணப்படுதுங்க. பணியிடத்துல நற்பெயர்கள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். பல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதெல்லாம் உங்களுக்கு மனதளவில் சில திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் முயற்சி பண்ற ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா பலன்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடன் கொஞ்சம் உற்சாகமான தருணங்களை எல்லாமே பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதே போல உங்கள் குடும்பம் விஷயங்களை பற்றி பேசி மகிழக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ நற்பண்புகளை எல்லாத்தையும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள்னே சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் மிக சிறப்பாக காணப்படுது. சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அபரிவிதமான வளர்ச்சிகளாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பண வரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே அதிகரிக்க செய்ய கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இந்த நாள் உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகமாகும். உங்களுடைய வங்கி கணக்குகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் சிறந்த ஒரு மனநிலையில் இருப்பீங்க. ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு உற்சாகத்தோடு இருப்பதாலேயே இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. அதே போல் எண்ணெய் பதார்த்தங்கள் இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்ப்பது மிக நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உறவினர்கள் வருகையால் உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணையால் சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன், சனி பகவானுடைய சேர்க்கையும், 2ஆம் பாவத்தில் ராகு, புதன், சுக்கிரன் பகவானுடைய சேர்க்கையும் பெற்று பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் குரு, சந்திரனுடைய சேர்க்கையும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அதே போல் அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் முழு நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு துடிப்பான ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. நீங்கள் உங்களை முன்னேற்றி கொள்வதில் நீங்கள் முனைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று உங்களுக்கென ஒரு சிறப்பு அம்சத்தை எல்லாத்தையும் உருவாக்கி கொள்வீங்க. தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அரசு காரியங்கள்ல அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. வாகனங்களால் சில விரயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கலந்து பேசி சில முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. அது உங்களுக்கு மனதளவில் ஒரு தைரியத்தை ஏற்படுத்துங்க. மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்க போதுங்க. வியாபாரத்தில் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஒரு பரஸ்பர அன்பு அதிகரிக்க
அதிகரிக்கக்கூடும். தாயோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று கிடைப்பதற்கு மிக சிறந்த வாய்ப்புகள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அப்போ வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுங்க. இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கிட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. சரியான நேரத்தில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முடிப்பீங்க. அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போது. இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. விற்பனையும் லாபமும் உங்களுக்கு மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் இருவருடைய எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கிற அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எதையுமே சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் இருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்குங்க. இப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இருவரும் ஒரு பொருத்தமான ஒரு ஜோடியாக இன்றைய நாள் இருப்பீங்க. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் வசதி வாய்ப்புகள் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அவர்கள் இதுவரை இருந்து வந்த ஒரு சோம்பலை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக அளவில் உங்களுக்கு பணம் எல்லாம் காணப்படுவதால சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இந்த பணத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு ஆற்றல், தைரியம், இது தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியமாக வைத்திருக்குங்க இன்றைய நாள் ஃபுல்லாகவே. அதனால் இன்றைய நாள் முழுவதுமாகவே நீங்கள் உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் திடீர் பண உறவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகம் தருவதாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு, புதன், சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்குங்க. 3ஆம் பாவத்தில் குரு சந்திரனுடைய சேர்க்கையும், 4ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இனிமை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலுமே சாதகமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது. அப்போ உங்களுடைய செயல்களை நீங்கள் எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாள்னே சொல்லலாமுங்க. மனதளவில் உற்சாகம் உங்களுக்கு ஏற்படும். சிந்தனைகளில் உங்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய பயணங்கள் மூலம் ஆதாயம் அடைவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. விவசாய பணிகளில் அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ பெரியோர்களுடைய
உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய மனதில் சில மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ அரசாங்கம் சார்ந்த ஏதாவது காரியங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. உறவினர்களால் பார்த்தீங்கன்னா ஒரு செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடும். இளைய சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க போது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஆதாயம் பெறும் வகையில் வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய செயல்திறன்களுக்கு ஏற்ப உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அப்போ அவர்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு உந்துதலை ஏற்படுத்துங்க. அப்போ உங்களுடைய பணிகளை சிறந்த தரத்துடன் முடித்து காட்டுவீங்க. எதையுமே திறம்பட செய்து உங்களுடைய செயல்களை வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குடும்பத்தில் அரவணைப்பு, அன்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. உங்கள் இருவருக்கும் புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அவங்களுடைய இதுவரை இருந்து வந்த ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் மாறி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக இன்றைய நாள் மாறப்போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு மிக அற்புதமாக உங்களுக்கு இருக்குங்க. அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய வங்கிகள் இருப்பு பார்த்தீங்கன்னா உயரக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் இன்று புதிய முதலீடுகளை எல்லாமே நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு அதிக லாபகரமான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் தைரியம், மன உறுதி இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோக பணிகளில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. சுபகாரியங்கள் தொடர்பான உங்கள் குடும்பத்தில் எண்ணங்கள் இதெல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு கலகலப்பான மகிழ்ச்சியான ஒரு பேச்சுக்கள் மூலம் நட்பு வட்டம் இன்றைய நாள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. புதிய நபர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கல்வி சார்ந்த ஏதாவது பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.